ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, இந்த பாத்திரம் வந்துட்டு அடுப்பில் வைக்கும்போது ரொம்பவே தீஞ்சு போயிடுச்சு. இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இது ரொம்ப நேரம்லாம் நீங்கள் எதுவும் தேய்க்கலாம் தேவையில்ல. கொஞ்சமாக தேய்ச்சாலே போதும், ரொம்பவே க்ளீன் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வினிகர் நீங்கள் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ஊற வைக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அது கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஆனால் நான் வீடியோவுக்காக அப்படியே நான் தேய்ச்சி காமிக்கிறேன். இது கூடவே நீங்கள் என்ன லிக்விடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விடு, அப்படி இல்லைன்னா சபீனா, இது சேர்த்துட்டு நீங்கள் இது நல்லா தேய்ச்சி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக போயிடும், ரொம்பவே க்ளீனாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் தீஞ்சு போன பாத்திரம்லாம் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி தேய்ப்பேன். ரொம்பவே கிளியர் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி ரொம்பவே இது நல்லாவே தீஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் இது மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.